உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ப்ராடக்ட் பார்க்க போறோம். அண்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபோல்டபிளா வரக்கூடிய டாப் 5 பெஸ்ட் ட்ரெட்மில் மாடல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பொதுவாகவே ட்ரெட்மில் பத்தி நம்ம நிறைய கண்டென்ட் வந்து பேசியிருக்கோம் அண்ட் அதில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய த்ரெட்மில்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஃபோல்டபிளுக்காகவே வரக்கூடிய சில த்ரெட்மில் மாடல் வந்து பார்க்க போறோம். ஏன்னா பட்ஜெட்ல வரும்பொழுது சில ப்ராடக்ட் வந்து நம்மளால ஃபோல்டபிள் பண்ண முடியாது. அதே மாதிரி லக்ஸரியா போகும்பொழுதும் சில ப்ராடக்ட் ஃபோல்டபிள் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அடிஷனலா இதுக்காகவே டெடிகேட்டடா வரக்கூடிய ஃபோல்டபிள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான த்ரெட்மில் தான் இது. ஸோ த்ரெட்மில் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா வந்து அதோட பீக் பவர் என்ன, அதோட பேஸ் பவர் என்ன அப்படிங்கறத ஷூரா நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதை பொறுத்த வரையில ஒரு 2 HP ல இருந்து நம்ம கண்டிப்பா வந்து 5 to 6 HP வரைக்கும் பீக் பவர்ல இருக்கக்கூடிய த்ரெட்மில் வந்து சூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறையவே அவைலபிளா இருக்கு. இது வந்து டைரக்டா டிசி மோடல்ஸ்ல வந்து உங்களுக்கு ரன் ஆகுது. அண்ட் ரன்னிங் ஏரியா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் என்ன, எந்த இடத்துல இது போய் செட் ஆக போகுது அண்ட் ஓவரால் ப்ராடக்ட் உடைய டைமென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல த்ரெட்மில் சூஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ப்ராடக்ட்டை வாங்குனதுக்கான ஒரு திருப்தி இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இன்க்ளினேஷன் லெவல், ஸோ கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்க்ளினேஷன் லெவல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ற மாதிரியும், நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மவுண்டெயினை வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ற மாதிரியும், அதை வந்து நம்ம அட்டைட் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய த்ரெட்மில்ல வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு இன்க்ளினேஷன் லெவலை வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16 to 20 அது மாதிரி சம்திங் பிளஸ்ல இருக்கு. ஸோ நீங்க வாங்கக்கூடிய த்ரெட்மில்ல என்ன மாதிரி இன்க்ளினேஷன் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ஷூரா ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸ்பீட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 0.8 to 14 km/h வரைக்கும் ரன் ஆகக்கூடிய நிறைய த்ரெட்மில் மாடல் யூஜா மார்க்கெட்ல அவைலபிள் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்டும் அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நார்மலா பொறுமையா நம்ம வாக் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளா இருந்தாங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் அவங்களுமே வந்து கொஞ்சம் ரன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அது ஒரு சர்டன் லெவல் ஆஃப் ஸ்பீட் ரேஞ்சை வந்து அட்டைன் பண்ணணும். ஸோ அப்படி அது போய் அந்த டார்கெட்டை ரீச் ஆகும் பொழுது கண்டிப்பா நல்லாவே உங்களுடைய வெயிட் லாஸ் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் வந்து டயபிட்டிஸ் இருக்கக்கூடிய பர்சன் கூடிய ரிசல்ட்டும் வந்து மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவாவே இருக்கும். அண்ட் இதோடைய மேக்ஸிமம் ஓவர்லோட் வெயிட் கெபாசிட்டி என்ன அப்படிங்கிறதையும் பாருங்க. பொதுவாகவே வந்து நீங்க ஒரு 100 kilograms வெயிட் இருக்கக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மோர் தென் 150 பிளஸ் இல்லனா 120 பிளஸ்ல இருக்கக்கூடிய வெயிட்ல ஓவர்லோட் கெபாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு த்ரெட்மில் சூஸ் பண்றது ரொம்பவே பெஸ்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நம்பர் ஆஃப் பிரசன்ட் ப்ரோக்ராம்ஸ் என்ன எவ்வளவு கொடுத்திருக்காங்க, மேபி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வாக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாம ரன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி யூஜா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சோ அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி பாத்துக்கோங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் என்ன அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பெல்ட் கொடுத்திருக்காங்களா, அதே மாதிரி இந்த ஒரு பர்టిక్యులர் ப்ராடக்ட்டை நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான LCD ஸ்கிரீன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பவர்ல ரன் ஆகுமா, இன்வெர்ட்டர்ஸ்ல ரன் ஆகுமா அண்ட் இதோட அவுட்புட் வாட்ஸ் என்ன, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், அதாவது பவர் கான்சியஸா இருக்கக்கூடிய நபர்கள் இதையும் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு அண்ட் சர்வீஸ் வாரண்டி வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அண்ட் வந்து ப்ராடக்ட் வாரண்டி எவ்வளவு கொடுக்குறாங்க அண்ட் சீக்கிரமா இந்த ஒரு பர்టిక్యులர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மெட்டல் ஃப்ரேம்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இது வந்து கரோஷன் ஆகிறது அப்படிங்கிறது குறையணும். அது மட்டும் இல்லாம பவுடர் கோட்டட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி நீங்க ஒரு நல்ல த்ரெட்மில்ல ஃபோல்டபிள் மாடல்ல வாங்கலாம். சோ அதுக்கான பெஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 6th பிளேஸ்ல Welcare foldable treadmill பத்தி பார்க்க போறோம். மோட்டரைஸ்டு ஆட்டோ இன்க்ளைன் ஃபோல்டிங் த்ரெட்மில் மாடலா வருது. LCD டிஸ்ப்ளே, சாஃப்ட் குஷன் த்ரெட்மில் மாடலா கொண்டு வந்திருக்காங்க. மொபைல் போன் ஹோல்டர் பெர்ஃபெக்ட் ஃபார் ஹோம் யூஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஹைட்ரேட் யூசிங் த பாட்டில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். Amazonல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 37,490 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 171 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல PowerMax foldable treadmill பத்தி பார்க்க போறோம். 4 HP peak motorized foldable treadmill மாடலா வருது. ரன்னிங் மிஷின் ஃபார் மேக்ஸிமம் ப்ரோ மாடலாவும் தராங்க. ஒர்க் அவுட் பை வாக், ரன் அண்ட் ஜாகிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கம்ஸ் வித் 95% ஆஃப் ப்ரீ இன்ஸ்டால் மாடலா வருது. Amazonல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 34,999 ரூபீஸ்க்கு செல் பண்றோம். 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 922 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல Durafit foldable treadmill மாடல் பத்தி பார்க்க போறோம். 6 HP peak power DC motorized treadmill மாடலா வருது. மேக்ஸிமம் ஸ்பீட் 20 km/h, மேக்ஸிமம் வெயிட் 150 kilograms வரைக்கும் எடுக்கும். ஃபோல்டபிள் அண்ட் மூவபிள் த்ரெட்மில் மாடலாவும் தராங்க. LCD டிஸ்ப்ளே, ஆக்ஸ் கேபிள் அண்ட் USB ஆப்ஷனும் இருக்கு. Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 57,999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 156 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல Kobo foldable treadmill பத்தி பார்க்க போறோம். 3 HP motorized fitness treadmill மாடலா வருது. 7 inches TFT and built-in Android system, inclination and auto lubrication ஓட வருது. மேக்ஸிமம் யூசர் வெயிட் கெபாசிட்டி 130 kilograms வரைக்கும் தாங்கும். Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 44,299 ரூபீஸ்க்கு செல் பண்றோம். 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 15 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல SPARNOD foldable treadmill பத்தி பார்க்க போறோம். 5.5 HP peak power automatic treadmill மாடலா வருது. foldable motorized walking மாடல் அப்படினு சொல்லலாம். ரன்னிங் மிஷின் ஃபார் ஹோம் யூஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்டர்டியான எக்யூப்மென்ட் வித் ஆட்டோ இன்க்ளைன் ஓட வருது. Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 57,999 ரூபீஸ்க்கு செல் பண்றோம். 8.8
68 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 68 வெரிஃபை ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல Cockatoo foldable treadmill பத்தி பார்க்க போறோம். 6 HP peak AC motorized treadmill மாடலா வருது. மேக்ஸிமம் ஸ்பீட் 22 km/h, டைம் ஸ்பீட், டிஸ்டன்ஸ், கலோரிஸ் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். பல்ஸ், ஃபேட் மெஷர், சப்போர்ட்ஸ் மியூசிக், ப்ளூடூத் எல்லாமே இருக்கு. 3 இயர்க்கான மோட்டார் அண்ட் 1 இயர்க்கான ப்ராடக்ட் வாரண்டி தராங்க. Amazon இந்த ப்ராடக்ட் ரூபீஸ் 91,990 ரூபீஸ்க்கு செல் ப்ரைஸ் ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 19 வெரிஃபை ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த foldable treadmill மாடல் எல்லாத்தையும் Amazonல தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்னா ஆஃப் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் வீடியோஸ் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய், பாபா, see you, have a nice day.